இந்த பொங்கல் பண்டிகையினுடைய தத்துவார்த்தம் என்னென்னா, இந்த பொங்கல்ங்கிறது மகர சங்கராந்தின்னு வழக்க சொல்லுவா. நம்ம தைப்பொங்கல் திருநாள்னு சொல்கிறோம். அதாவது கூட சொல்ல மாட்டோம், தை பிறந்தால் வெளி பிறக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. இந்த உத்தராயணத்தினுடைய ஆரம்ப நாள் தான் அந்த மகர சங்கராந்தி பொங்கல் பண்டிகை. அப்போ அந்த ஆடி மாதம் விதை விதைப்பா, ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாள். விதை விதைச்சி அப்புறம் அது பயிர் வளர்த்து மழை பெஞ்சு எல்லாம் நடந்து அந்த பொங்கல் இன்னைக்கு முன்னாடி அறுவடை பண்ணுவாள். அறுவடை பண்ணி அந்த அறுவடை பண்ண நெல்லெல்லாம் வச்சு அந்த பயிர் கதிர்களை வச்சு அது குலதெய்வம் எல்லாத்துக்கும் கொடுத்து இறைவனுக்கு படைப்பா, அந்த இந்திரனுக்கு படைப்பா, வருணனுக்கு படைப்பா. மழையை கொடுத்தது வருணன், அந்த ஒளியை கொடுத்த சூரியன், வாழ்க்கெல்லாம் படைத்து வழிபட்டு நன்றி தெரிவிக்கும் முகமாக பண்ணக்கூடியது தான் அந்த பொங்கல் திருநாள். இந்த பொங்கல் திருநாளில் 2 பானை வைப்பா. ஒன்று வெள்ளை பொங்கல், ஒன்று சர்க்கரை பொங்கல். அதில் பால் வடிஞ்சு வலது பக்கம் விழுந்து அந்த குடும்பம் அந்த வருஷம் வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். அதனால் இது ஒரு நன்றி தெரிவிக்கும் முகமாக உழவர்கள் பண்ணக்கூடிய, விவசாயிகள் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான பண்டிகை